ஏங்க பிரச்சனையே இல்லாம எப்படிங்க ஒருத்தன் முன்னேற முடியும்? ஒண்ணு சொல்லவா? எந்த மனிதன் வாழ்க்கையில் அதிகமான பிரச்சனைகளை சந்திக்கிறானோ அந்த மனிதன் வாழ்க்கையில் அதிகமாக வளரப் போகிறான் என்கிறார். ஒவ்வொரு பிரச்சனை வரப்போ மட்டும்தான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம பிரச்சனையே வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதனாலதான் நம்ம ஸ்ட்ரென்த்தும் தெரியாமே போயிடுது. ரொம்ப நார்மலான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு அப்படியே போயிடும். ஏங்க பிரச்சனையே இல்லாம எப்படிங்க ஒருத்தன் முன்னேற முடியும்? ஒண்ணு சொல்லவா? எந்த மனிதன் வாழ்க்கையில் அதிகமான பிரச்சனைகளை சந்திக்கிறானோ அந்த மனிதன் வாழ்க்கையில் அதிகமாக வளரப் போகிறான் என்றார். ஒவ்வொரு பிரச்சனை வரப்போ மட்டும்தான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம பிரச்சனையே வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதனாலதான் நம்ம ஸ்ட்ரென்த்தும் தெரியாமே போயிடுது. ரொம்ப நார்மலான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு அப்படியே போயிடும். ஏங்க பிரச்சனையே இல்லாம எப்படிங்க ஒருத்தன் முன்னேற முடியும்? ஒண்ணு சொல்லவா? எந்த மனிதன் வாழ்க்கையில் அதிகமான பிரச்சனைகளை சந்திக்கிறானோ அந்த மனிதன் வாழ்க்கையில் அதிகமாக வளரப் போகிறான் என்றார். ஒவ்வொரு பிரச்சனை வரப்போ மட்டும்தான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம பிரச்சனையே வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதனாலதான் நம்ம ஸ்ட்ரென்த்தும் தெரியாமே போயிடுது. ரொம்ப நார்மலான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு அப்படியே போயிடும். ஏங்க பிரச்சனையே இல்லாம எப்படிங்க ஒருத்தன் முன்னேற முடியும்? ஒண்ணு சொல்லவா? எந்த மனிதன் வாழ்க்கையில் அதிகமான பிரச்சனைகளை சந்திக்கிறானோ அந்த மனிதன் வாழ்க்கையில் அதிகமாக வளரப் போகிறான் என்றார். ஒவ்வொரு பிரச்சனை வரப்போ மட்டும்தான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு நமக்கு